சொல்றாங்கன்னா 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும், இதெல்லாம் எதுக்கு? 9ஆம் தேதி படம் கேட்டோம், 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுங்க. அதுல என்ன இருக்கு, என்ன இஷ்யூ இருக்கு? அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஏமாத்து வேலை, திருட்டு திமுகன்றதை நிரூபிக்கிறானுங்க, ஒவ்வொரு நிமிஷமும் நிரூபிக்கிறானுங்க. அது தலைவர் படத்துங்க. அது வந்து நான் வந்து 9th வரைக்கும் படம் சொன்னீங்க. அப்போ அந்த படம் வந்து தியேட்டர்ல வரல, மற்ற மாநிலங்கள் எல்லாமே ஒரு ரிலீஸ் ஆச்சு. தமிழ்நாட்டுல அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகல. அப்போ என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா போன்ல பார்த்தாங்க. அப்பயும் இருந்தா கூட ஒரு 10 நாள் கழிச்சு தான் வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அப்பயும் அந்த படத்துக்கு போட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா நம்ம எப்படி ஒரு படத்தை பார்க்க போறோமோ அதே மாதிரி கூட தான் அங்க போயிடுச்சு. நீங்க இப்படி பண்ணீங்கன்னா இதே நம்ம தான் உங்களுக்கும் தலைவா கான்ட்ரோவர்சி தான். அவர் விட்ட ஒரு வீடியோ அவருடைய ஃபேன்ஸே கலங்க வச்சிருச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை, தமிழக மக்கள் எனக்காக இந்த படத்தை திருட்டு விசிடில் பார்க்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஊரே உட்காந்து விசிடில் படம் பார்த்துட்டான், இனி இந்த படம் ரிலீஸ் ஆனால் எவன் பார்ப்பான் அப்படின்னு ஊரே பேசிக்கிட்டாங்க. என்ன ப்ரோ கோலம் இது? மொத்தமா மாதிரி வேற ஆளா நிக்கிறேன். என்ன பாவம் பண்ணாரு? எல்லாருக்கும் நல்லா தானே செஞ்சுட்டு அவரோட வளர்ச்சி பிடிக்காம யாரும் இந்த மாதிரி பண்றாங்க. படம் வந்து சாதாரணமா படம் வந்தாலே இவங்க எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு தெரியும். ஒரு நர்சங்க அந்த படம் சாதாரணமா அதோடைய பாய் நோக்கி போயிட்டு இருக்கும். இவங்க ஊதி ஜிஎஸ்டி பத்தி பேசுறது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பத்தி பேசுறது, அது எல்லாமே இவங்க எல்லாம் பெருசு பண்ணி அந்த படத்தை வந்து உலகங்களா தெரிய வச்சாங்க. அதே மாதிரி சர்க்கார், துப்பாக்கி, கத்தி படம் வருது. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்க்கிற மாதிரிலாம் டைலாக் இருக்கான். அதை நான் இன்னும் ட்ரைலர் கூட பார்க்கல. இருந்தாலும் வந்து அந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வெளியே விட்டாங்க, நம்ம படத்துக்கு இன்னும் கொடுக்கல. ஸோ அதுலேயே தெரியுது இதுக்குள்ள வந்து ஒரு பொலிட்டிக்கல் இருக்கு அப்படின்னு. ஒரு படத்துடைய மிகப்பெரிய வெற்றிய காரணம் அப்படி எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த படத்தை பத்தி வர டாக்கிங் தான். ஏன்னா ஒரு படம் சாதாரணமா ஒரு படம் வந்து போச்சுன்னா அது எந்த பிரச்சனை இருக்காது, மக்கள் மனசுல எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்காது. ஓகே, ஒரு படம் வருது நம்ம பார்க்க போறோம், அந்த ஒரு மைண்ட் செட் தான் நம்ம தியேட்டருக்கு போவாங்க. ஆனா நீங்க எப்போ எந்த அளவுக்கு நீங்க எதிர்ப்பை தூண்டுறீங்க, எந்த அளவுக்கு நீங்க படத்தை தடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த படத்துடைய இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றும் அதிகமாகும், அந்த ஆடியன்ஸோட குரோத் ஒன்றும் அதிகமாகும். ஏன்னா அந்த நாளா இருக்கு அப்படின்னு பாக்கிறதுக்கு ஒரு கூட. ஓகே, இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல ஒரு படம் வருது, ஜனநாயகன் விஜய் லாஸ்ட் படம், இப்படிதான் எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா அந்த படம் ஆரம்பத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிருந்தாங்கன்னா இது ஒரு மசாலா படம், இது எந்த வகையான அரசியல் இருக்காது அப்படின்னு தான் அச்சீவ் வந்து ஒரு மேடையை சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த படத்துடைய கொஞ்சம் தாண்ட நிறைய பேர் சொன்ன முன்னாடி சொன்னாங்கன்னா இந்த படத்துல ஃபுல்லாவே அரசியல் இருக்கு அப்படின்னு. ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் யோசிச்சாங்க, ஓ இது ஃபுல்லா அரசியல் படம் போலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த படம் வந்து தெரியும் பாதி இந்த படம் பாதி வந்து அச்சீவ் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இது வந்து கேசரி, இது வந்து கேசரி கிட்டுருக்காங்களா இல்ல கேசரி வந்து டீ விட்டாங்களா அப்படின்னு நிறைய விமர்சனம் இந்த படத்து மேல. அப்படி இருந்தாலும் எல்லாரும் நினைச்ச மாதிரி சரி கேசரி தான் இருக்கும், ஃபுல்லா கமிஷனா இருக்கும், ஆக்சிடென்ட் அங்கே தூக்கி விட்டுருப்பாங்க அப்படிதான் நினைச்சிருந்தேன். ஆனா மற்றவங்க ஏதோ விஷயம் இருங்க, ஏதோ விஷயத்த வந்து ஆழமா சொல்லியிருக்காங்க. அது வந்து தப்பு பண்ற நெஞ்சுதான பொருள். அதே மாதிரி அடுத்தவங்க பக்கம் சென்சாருக்கு அனுப்பிச்சுதான் சொல்றாங்க. அப்போ படமும் பார்த்துட்டாங்க, யூபிஐ சர்டிஃபிகேட் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு என்ன பிரச்சனை பார்க்கும்போதே இந்த பிரச்சனை இந்த படத்துல இருக்குங்க, நாங்க சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம், இந்த காசு இப்ப எடுத்துட்டு வாங்க நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் அப்படி சொல்லாம யூபிஐ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு நாங்க தரணும்னு சொல்லிட்டு ஆனா இன்னும் தரல. இந்த கேஸ் நேத்து போச்சு. நேத்து நீதிமன்றம் என்ன கேட்கறாங்கன்னா இந்த நீங்க ஏன் 10ஆம் தேதி வரக்கூடாது, தை பிறந்தா வழி பொறுக்கலாம் அப்படின்னு. ஐயா நான் உங்களோட ஜோசியம் கேட்கல, படத்துக்கு என்ன தெரியுது அதான் கேட்டோம். ஜோசியம் பாத்தீங்க அங்க பாருங்க, இந்த படம் அவங்க ஒரு பிக்ஸ் பண்ண டேட்ல சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எல்லா தேட்டரும் படத்தை விட்டுட்டாங்க. இப்போ நீங்க வந்து இந்த படத்தை ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரு கிளாஸ்? அந்த தேட்டரோட கிளாஸ், அது வித்தர் கிளாஸ், அந்த வாங்க கிளாஸ் அப்படி இருக்குங்க. அதாவது ஒரு இந்தியன் படம், ஒரு இந்திய பத்தி ஃபுல்லா பேச படம், அதுக்கே நீங்க கொடுத்துருக்கீங்க. அதுக்கும் நீங்க கார் சொல்லியிருக்கீங்க, நான் இன்னும் சொல்ல ஒரு சீனா கார் சொல்லியிருக்கீங்க. இது அரசியலான படம். இதுல எந்த அளவுக்கு ஒரு அதாவது ஒரு மேக்ஸிமம் ஒரு அரசியல் சொல்லலாம். அவங்க இன்னும் ரியல் லைஃப்ல நடக்காது எதுவும் சொல்ல மாட்டாங்க. ரியல் லைஃப்ல நடந்ததுதான் படமா இங்க எல்லாருமே பதிவு பண்றாங்க. அரசியல் என்ன பண்றாங்க, மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அந்த படத்துல நீங்க பண்ணாததான் இவங்க வந்து படத்தை வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை எழுத்து எந்த தப்பும் கிடையாது. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இது வந்து ஒரு அரசியல் பேச படம், விஜயோட லாஸ்ட் படம், இது எலெக்ஷன் முன்னாடி வந்துச்சுன்னா இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சென்சார் போர்டுல யாரும் சொல்லிட்டாங்க. அதனாலதான் இந்த படத்துக்கு இவ்வளவு தர. நீங்க என்னதான் பண்ணாலும் நீங்க அவரை அழிக்கணும், இந்த படத்தை அமுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ஒண்ணுமே முடியாது. நீங்க பண்றதால மக்களுக்கு உங்களோட கோபம் தான் வந்தாலும் அனுபவம் வராது. விஜய் அவர்கள் தான் அனுதான் போகணும், அந்த ஓட்டு இருக்கிற 4 ஓட்டும் அங்கதான் போகும். அதை யாருமே யோசிக்க மாட்டாங்க. நான் விஜய் அவரை எதிர்ப்பேன், நான் படத்தை வந்து இது பண்ணுவேன் அது பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நஷ்டம் அவர் கிடையாது, உங்களுக்கு மட்டும்தான். இந்த 450 கோடி அவர் இன்னும் சும்மா அவர்த்து குற்று என் படத்தை உங்களுக்கு லாஸ் ஆச்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு.
ஏன்னா ப்ரொடியூசரும் அந்த அளவுக்கு அவங்க ஒன்றும் இல்லாத படம் கிடையாது. அவங்களும் ஒரு கன்னடாவில் பெரிய ஒரு தொழிலதிபர் தான், அவங்களும் இந்த காசை சும்மா தான். ஆனா நீங்க பண்ற ஒவ்வொரு செயலுமே அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதோ, அவங்களுக்கு வந்து ஒரு நஷ்டம் வருதோ அப்படிலாம் கிடையாது. ஓட்டு குறையும் அப்படின்னு சத்தியமா நீங்க நினைச்சு என்ன பண்றீங்க. நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தான் பேக் ஃபயர் அமையும். அதுதான் ஓட்டு ஒண்ணு விஜயோட தான் அதிகமாகும். அவங்களுக்கு இன்னும் ஒரு கோபமான இதை வந்து மக்கள் மனசு வந்து ஏற்படும். என்னால ஒரு சாதாரண படத்துக்கு இந்த அளவுக்கு தலை பண்றீங்களே, ஒரு சினிமாவில ஒரு இந்த அளவுக்கு ஒரு இருக்கிற ஒரு பெரிய ஆளை நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தீங்கன்னா சாதாரண மக்கள் நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தீங்க. இப்போ சாதாரண மக்கள் உங்களுக்கு வெட்டி கொஸ்டின் கேட்டா அவங்க என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பா மக்களுக்கு எழுந்துச்சு. இதனாலேயே உங்களுக்கு வந்து ஓட்டு ஒன்று கம்மியா தான் அதிகமாக, நீங்க எதிர்ப்பு உங்களுக்கு அதிகமாக தான் வரும். ஆனா நீங்க அவர் அழிக்கணும்னு பாக்குறீங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு முடியாது. நீங்க அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அழிஞ்சு போறது அவருக்கு கிடையாது, நீங்க தான். ஆனா தளபதி படம் வந்து இது வந்து பூசு கிடையாது, எங்களுக்கு இது ஒரு பூசு கிடையாது பாக்குறது, எங்களுக்கு எல்லாமே பழகி போச்சு. நீங்க இப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு விஜய் அவர் முன்னாடி சொல்லியிருக்காரு. என்னை வச்சு படத்துக்கு வரீங்க, என் படம் சாதாரணமா இருந்தாலே என் படத்துக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க, இப்ப நான் வேற ட்ராக்ல போறேன், என்ன வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு கிடையாது, அவங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களும் தெரியும் இப்ப விஜய் வச்சு நம்ம பண்ணோம்னா இங்க என்னென்ன பிரச்சனை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சுதான் வந்து இங்க படம் எடுத்திருப்பாங்க. ஆனா தெரியாம எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இது படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு தெரியல. மேபி இன்னைக்கு ஈவினிங் தெரிஞ்சா தெரியும், அப்படின்னா 10th இல்லைன்னா 11 அப்படி 2 நாள் ரிலீஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 10th ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, அப்படின்னா 11 தான். அதனால நீங்க எப்ப ரிலீஸ் பண்ணாலும் எங்களுடைய செலிப்ரேஷனும் அடங்காது, அதோட வெறி அடங்காது. நீங்க ஒண்ணு அடுத்த வருஷம் நீங்க ரிலீஸ் பண்ணாலும் நாங்க வந்து ஜனநாயகம் மட்டும்தான் வெயிட் பண்ணுவோம்.